நோய் வரக்கூடியது மெயின் ரீசன் சாமி கொடுத்து வச்சுக்கோன்னு ஒரு நோயும் கொடுத்துட்டு போல நம்மளுக்கு. சத்ருவோட காரியம் சில குடும்பங்கள்ல சாபம் இருக்கும், சில குடும்பங்கள்ல பாவம் சாபமாகி வியாதி கொண்டு வரும். இதெல்லாம் வேதத்துல இருக்கு, பைபிள்ல இருக்கு. பாவம் சாபமாகும். இச்சையானது பூரணமாகும் போது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதாவது எல்லாம் கர்ப்பத்தை நீங்க யோசித்து பாருங்க. அதாவது பாவத்தை நம்ம கர்ப்பம் தரிக்கிறோம், நம்மளாத போறோம், போய் ஒரு சிகரெட்டை வாங்கியோ இல்ல தண்ணி அடிச்சுட்டோ வர வேண்டியது. அப்புறம் உடம்பு போச்சு பாவம் சாபமாய் மாறும். அந்த குடும்பங்கள்ல அப்படி தலைமுறையா குடிகாரங்கள் எழும்பாங்க, தலைமுறையாய் ஒரு வியாதி எழும்போம், தலைமுறையா குழந்தை இருக்காது. இதெல்லாம் தலைமுறை சாபங்கள்ல வரும். அதனால எந்தெந்த வியாதி எதனால வருதுன்னு முதல்ல நம்ம டிசர்னிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அதாவது பகுத்தறிதல் வேணும். அது வேதத்துல இருக்கு. அந்த ஆவி இருக்கும் பொழுது இந்த வியாதி சத்ரு கொண்டு வந்தான் அப்படின்றது நல்லா தெரியும். அதனால பிசாசுதான் நம்மளை சோதிப்பான். கர்த்தரே சொல்லியிருக்கார், நான் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு நாள் தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. அதனால முக்காவாசி வியாதிகள் சத்ருவோட காரியம்தான். நம்ம பாவம் செஞ்சிடறோம், அப்ப அதனால வரக்கூடியது உண்டு. அதனால இதுக்கெல்லாம் பரிகாரம் எங்க போகணும்னா இயேசு கிட்ட மட்டும்தான் பரிகாரம், விடுதலை உண்டு.